ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. லாஸ்ட் எபிசோடில் அந்த 2 ஹோட்டலுக்கான காம்படிஷனை பார்த்தோம். ஸோ ஹீரோயின் அதில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் ஒரு ரூல் மட்டும் போடுவா. அது என்னென்னா, 2 பேரும் உள்ளே இருந்து, அதாவது ரெஸ்டாரண்ட் உள்ளேருந்து சமைச்சு டிஷ்ஷை மட்டும்தான் வெளியில் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அவங்க அதை சாப்பிட்டுட்டு யாரோடது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டியும் தொடங்குது. ரெண்டு பேரும் சிக்கனை வச்சு தான் டிஷ் பண்ணுவாங்க. முடிஞ்சதும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஓட் பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் ஜெயிக்கிறா. இங்கே ஊரில் ஹீரோயினும் ஸ்காலருக்கும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொருள் கிளம்பியிருக்கோம். கிளம்புனதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாத்தா மாமா கிட்டே சொல்ல, அக்கா ஹீரோயின் கிட்டே கேட்பா. ஹீரோயினும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அக்காவோட ஃப்ரெண்டு மூலமாக புரளியை யார் கிளப்புனதுன்னு தெரிய வருது. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தான் காரணம். இந்த புரளி ஹீரோக்கும் தெரிஞ்சு ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். அந்த டைமில் அந்த ஸ்காலர் ஹீரோயின் கிட்ட, ஊரில் உன் பேர் கெட்டதுக்கு நானும் ஒரு காரணம்தான், அதனால் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனை அங்கேருந்து விரட்டிடுவான். அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பொண்ணும் அவங்க அம்மாவும் ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருப்பாங்க. நான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட சொன்னேன், இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு, ஆனால் அவங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அப்போ ஹீரோனோட அக்கா அந்த ஆன்ட்டியை அங்கே கூட்டிகிட்டு வர, அவங்க இதை கேட்டுட்டு சண்டைக்கு போக ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இங்கே ஹீரோ கொடுத்த சில்லி செடியில் சில்லியெல்லாம் விளைஞ்சிருக்கும். அதில் ஹீரோயின் ஒரு டிஷ் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பான். அடுத்த நாள் சிட்டியில் நடக்கிற டெலிஷியஸ் அப்படின்னு ஒரு காம்படிஷனுக்கு ஒண்டர்லேண்ட் ரெஸ்டாரண்ட் சார்பில் சமைக்க ஹீரோயினை கூப்பிட்ட அந்த ஓனர் லேடி வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அங்கே சமைக்க போவாங்க. போட்டியில் இன்னொரு பையனும் நல்லா சமைப்பான். இவன் பேர் சென்ட்ரி. அவன் இன்னொரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அவன் சமைச்ச ஃபைனல் டிஷ்ஷை யாரும் மாற்றி வச்சுருவாங்க. இருந்தாலும் ஹீரோயின் தான் போட்டியில் ஜெயிப்பான். டிஷ்ஷை மாற்றி வச்சது அந்த ஓனர் லேடியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் டிஷ்ஷை மாற்றி வச்ச பொண்ணுக்கு காசு கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. இன்னொரு பொண்ணுக்கிட்ட இவளை வேறு ஏதாவது நாட்டுக்கு வித்துருன்னு சொல்ல இதை ஹீரோயின் கேட்டுருவா. அந்த ஓனர் லேடி ஹீரோனை பார்த்து, நீ எங்கள் செஃப்பாக சேர்ந்துக்கோ அப்படின்னு கேட்க, நீங்கள் இப்போ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், என்னையும் இன்னொரு நாட்டில் விற்க மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, சமையலை நான் ஒரு பிஸ்னஸாக பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவான்.
ஹீரோயினோட தாத்தாவோட சமையலை எல்லாருக்கும் பரப்பணுங்கிறது தான் ஹீரோயினோட எண்ணமாக இருக்கும். ஸோ அவள் அங்கேருந்து வெளியே வர வீட்டுக்கு எப்படிடா போக அப்படின்னு தெரியாமல் முழிப்பா. கரெக்டாக ஹீரோவும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஹீரோயினை பார்க்குறதுக்காக தான் அந்த நாட்டுக்கு வந்திருப்பான். அவன் கரெக்டாக அங்கே வந்துட்டு ஏதோ வேற ஒரு வேலையாக வந்ததா அங்கே வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே வந்து பேசுவா. ஹீரோவும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோயினை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த ஊரில் வேலண்டைன் டே வரும். ஹீரோயினும் வாட்டர் லேம்ப் வாங்கி தண்ணியில் விட்டுட்டு வேண்டிப்பாங்க. திடீர்னு ஹீரோ டைரெக்டாகவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுருவான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, அடுத்த நாள் ஹீரோ மாமா கிட்ட சொல்ல அக்காவும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அக்கா இப்போல்லாம் ரொம்ப சாப்பிடுவா. இவங்களும் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க ஏன் இப்படி வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னு. டாக்டரும் அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்ல வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்காவுக்கு ஏன் அப்படின்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்த இருக்காது. ஸோ இந்த டைமில் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடமும் பார்த்துருவாங்க. அதை ரெனோவேட் பண்ண ஹீரோ ஒரு நல்ல டிசைனும் போட்டு கொடுக்க ரெஸ்டாரண்ட் ரெடி ஆகிரும். பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஹீரோ கல்யாணத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க நேராக பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு ஹீரோயினை பார்க்க போவாங்க. அங்கே போயிட்டு இது எங்கள் குடும்ப விஷயம், நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கிட்ட நான் தான் உன் மாமியார் அப்படின்னு ரொம்ப பேசுவாங்க. பேசும்போது தெரியாமல் டீ வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு கையில் கொட்டிடும். அவள் அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்பான். அவங்க பிளான் படி அவங்க அம்மாவும் என் பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டுட்டா என்னன்னு வந்து பாருப்பா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுவேன். ஹீரோவோட அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு வருவாங்க. அங்கே அந்த பொண்ணு அரைகுறையாக படுத்துருக்க நீ என் பொண்ணை பார்த்துட்ட, அதனால நீ தான் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கூப்பிட்டேன். இது தெரிஞ்சு ஹீரோயின் நேராக ஹீரோ வீட்டுக்கு ஓடி போய் ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நீ எனக்கு முத்தம் கொடுத்துட்ட, அதனால நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போவே பண்ணிக்கோ அப்படின்னு கேட்க இந்த விஷயத்தெல்லாம் அம்மா எப்போவும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல ஐயையோ தெரியாமல் முந்திரி கட்டியா முந்திட்டேனா அப்படின்னு ஹீரோயின் கேட்பான். ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிஸ் பண்ணுறான். ஹீரோயினோட கல்யாணமும் வருது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போக ஹீரோ குதிரையில் வர மாமா தான் ஹீரோயினை தூக்கி கொடுக்குறாங்க. ஹீரோ வீட்டில் அவங்க அம்மா முன்னாடி கல்யாணம் நடக்குது. நாள் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சி ஹீரோ அம்மாவை அமைதியாக்குறா. இவ்வளவு நாள் ஹீரோயின் கூட இருந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போவோம். அதனால் அக்கா ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். அந்த பொண்ணு கை கால் எல்லாம் காயமாக இருக்கும். புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணுக்கு ஏன் கை காலெல்லாம் இவ்வளோ காயமாக இருந்துச்சு, யாருனால இது நடந்துச்சு அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.